காசாவில் ஹமாஸ் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்றாலும் அந்த ஹமாஸே அச்சப்படும் அளவுக்கு காசாவில் வலிமையான எதிரணியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது டொக்முஷ் இன பரம்பரை. சமீபத்தில் இந்த இரு குழுக்களுக்கு இடையிலான மோதலால் போர் முடிந்தும் எங்களுக்கு நிம்மதி இல்லை என பாலத்தீன மக்கள் புலம்பி வருகின்றனர். 20ஆம் நூற்றாண்டில் துருக்கியிலிருந்து இடம்பெயர்ந்து காசாவில் வாழத் தொடங்கிய டொக்முஷ் பரம்பரை பின்னர் அங்கே பெரும் சக்தியாக உருவெடுத்தனர். ஜெய்ஸ் அல் இஸ்லாம் என்ற ஆயுதக்குழுவை நடத்தி வரும் இந்த பரம்பரையினர் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்துடன் முன்பிருந்தே மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஆயுத கடத்தல், ஆள் கடத்தல், கூட்டுக்கொள்ளை, பணம் பறித்தல் என இவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஹமாஸுக்கு எதிராக செயல்படுவதால் இவர்களுக்கு சமீப காலமாக இஸ்ரேல் ஆயுதங்கள் அளித்து ஆதரவளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு காசா ஹமாஸின் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததும் டொக்முஷ் பரம்பரையினரின் செயல்பாடுகள் குறைந்தன. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்கள் ஹமாஸுடன் மோதுவது தொடர்ந்து வந்தது. சமீபத்திய ஹமாஸ் போரின் போது இந்த பரம்பரையைச் சேர்ந்த 150 உறுப்பினர்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறிய பிறகு டொக்முஷ் பரம்பரையினரை தேடி தேடி வேட்டையாடத் தொடங்கியிருக்கிறது ஹமாஸ். இந்த மோதலில்தான் சமீபத்தில் சுமார் 27 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர்.